welcome back to my channel with AD. And இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன மாதிரி வீடியோனா ஒரு குக்கிங் ப்ளஸ் சேலஞ்ச் வீடியோ. நான் வந்துட்டு பானிபூரி செய்ய போறேன். அடுத்து வந்துட்டு நான் செஞ்ச பானிபூரியில இருந்து ஒரு குட்டி சேலஞ்ச் நானும் என்னோட தம்பியும் பண்ண போறோம். நான் எப்படி பானிபூரி செய்யறேன், எனக்கு அந்த சேலஞ்ச் எப்படி இருக்க போகுதுன்றத இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அடுத்து பெல் ஐகான் கிளிக் பண்ணிடுங்க, அடுத்து ஆல்ன்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிடுங்க. லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. நான் வந்துட்டு இப்போ பானிபூரி செய்ய ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன்னா, பானிபூரியில் இருக்க பூரி நானே செய்ய போகிறேன். அது நான் எப்படி செய்கிறேன்னு வாங்க பார்க்கலாம். நமக்கு வந்துட்டு பூரி செய்ய என்னென்ன இன்க்ரீடியன்ஸ்லாம் தேவைன்னா, ரவை நான் 200 கிராம்ஸ் ரவை எடுத்திருக்கேன். அதுக்கடுத்து மைதா நான் வந்துட்டு 1/4 கிலோ மைதா எடுத்திருக்கேன். அடுத்து வந்து கொஞ்சம் தண்ணி, அடுத்து கொஞ்சம் உப்பு. இதில் எல்லாம் ரவை, மைதா அண்ட் கொஞ்சம் சால்ட் சேர்த்துட்டேன். அடுத்து வந்துட்டு நம்ம வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம வந்துட்டு இதை பிசைஞ்சிக்கலாம். இப்போ வந்துட்டு நான் இந்த மாவை வந்துட்டு நல்லா பிசைஞ்சாச்சு. அதுக்கடுத்து வந்துட்டு ஒரு கொஞ்சம் ஈரமாக இருக்க துணியை வந்துட்டு இது மேலே போற்றி ஒரு 10 to 15 மினிட்ஸ்க்கு நம்ம வைக்கணும். இந்த மாவு வந்துட்டு ஊறுற வரையும் நம்ம இப்போ வந்துட்டு 3 திங்ஸ் பண்ணணும் அந்த பானிபூரிக்குள்ளே போடுறது. ஒன்று வந்துட்டு புளி சட்னி, இன்னொன்று வந்துட்டு இந்த பொட்டேட்டோ வச்சு பண்ணுறது, இன்னொன்று வந்துட்டு பானி. இந்த 3 நான் எப்படி பண்ணுறேன்னு வாங்க பார்க்கலாம். நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன்னா, பொட்டேட்டோ மசாலா, அந்த பூரிக்குள்ளே வைப்போம்ல பொட்டேட்டோ மசாலா, அதுதான் நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு செய்ய போகிறேன். வாங்க நான் எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். இப்போ நான் உங்களுக்கு என்ன காமிக்க போகிறேன்னா, பொட்டேட்டோ மசாலாக்கு தேவையான பொருட்கள். ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் ஒரே ஒரு பொட்டேட்டோ எடுத்திருக்கேன். ஏன்னா நான் கம்மியாக பண்ணுறனால ஒரே ஒரு பொட்டேட்டோ எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் வந்துட்டு நான் சுண்டல் எடுத்திருக்கேன். அடுத்து வந்துட்டு நான் புதினா எடுத்திருக்கேன். அடுத்து வந்துட்டு நான் 3 பொடி எடுத்திருக்கேன். அதுக்கடுத்து கொஞ்சம் சால்ட் எடுத்திருக்கேன். தேவையான அளவு சால்ட் போட்டுக்கோங்க. அதுக்கடுத்து மிளகாய் தூள், அதுக்கடுத்து சீரகத்தூள், அதுக்கடுத்து மஞ்சள் தூள் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா, இதில் நம்ம வந்துட்டு பொட்டேட்டோவையும் சுண்டலையும் வந்து ஒரே குக்கரில் போட்டு நம்ம வந்துட்டு வேக வைக்கணும். வாங்க அதை பண்ணலாம். நான் இந்த குக்கரில் வச்சுருக்கேன். பொட்டேட்டோவையும் சுண்டலையும் ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்குள்ளே வந்து வெந்துடும். அப்படி வேகலைன்னா வந்துட்டு நீங்கள் திருப்பியும் வச்சுக்கலாம். ஓகே, நம்ம இது வெந்ததுக்கப்புறம் என்னென்ன ஸ்டெப்ஸ்ன்னு பார்க்கலாம் அடுத்து. இப்போது இந்த பொட்டேட்டோவும் வெந்துருச்சு, இந்த வந்து சுண்டலும் வந்துட்டு வெந்துருச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு எப்படி அந்த பொட்டேட்டோ மசாலா செய்கிறது அதோட ஸ்டெப்ஸ்லாம் வந்துட்டு பார்க்கலாம். பொட்டேட்டோ மசாலாவோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா, இந்த பொட்டேட்டோவோட தோலெல்லாம் வந்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு உரிக்கணும். வந்துட்டு நான் வந்துட்டு பொட்டேட்டோவோட இந்த தோலெல்லாம் உரிக்கிறேன். பார்த்து உரிங்க, அங்கங்கே கொஞ்சம் சூடாக இருக்கும். பொட்டேட்டோவை வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு பீல் பண்ணிட்டேன். ஸோ செகண்ட் ஸ்டெப் என்னென்னா, இந்த சுண்டல் இருக்குல்ல, இந்த சுண்டலை வந்துட்டு இந்த சுண்டல்லேருந்து தோலை வந்து உரிக்கணும். இதுதான் வந்துட்டு செகண்ட் ஸ்டெப். இந்த செகண்ட் ஸ்டெப்பை முடிச்சுட்டு நெக்ஸ்ட் என்ன ஸ்டெப்புன்றதை வந்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு வழியாக நான் வந்துட்டு இந்த சுண்டல் ஃபுல்லாத்தையும் நான் வந்துட்டு பீல் பண்ணிட்டேன், அதோட தோலெல்லாம் உரிச்சிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம இந்த பொட்டேட்டோ மசாலா செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு வந்துட்டு ஒரு வெசல் எடுத்துக்கணும். அடுத்து பொட்டேட்டோ வந்துட்டு போட்டுடணும். அடுத்து வந்துட்டு இந்த சுண்டல் நம்ம வந்துட்டு பீல் பண்ணி வச்ச சுண்டலையும் உள்ளே போட்டுடணும். உள்ளே போட்டுட்டு நம்ம என்ன செய்யணும்னா, இப்படி ஒன்று இருக்கும்ல, எடுத்து இப்படி 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 பண்ணிக்கணும். ஓகேவா? இப்போ நான் வந்துட்டு நல்லா அதை மசிச்சுட்டேன், அந்த பொட்டேட்டோவையும் சுண்டலையும். அடுத்து வந்துட்டு என்ன பண்ணணும்னா, நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த பொடியெல்லாம் இருந்துச்சுல, சீரகத்தூள், அதுக்கடுத்து மஞ்சள் தூள், அடுத்து வந்துட்டு மிளகாய் தூள் போட்டுட்டு அதுக்கடுத்து வந்துட்டு சால்ட்டு, இந்த இதை 4ஐயும் வந்துட்டு போட்டுறணும். போட்டுட்டு வந்துட்டு இதை நல்லா கிண்டி விட்டுறணும். கிண்டிட்டு ஓகே
நெக்ஸ்ட்டு வந்துட்டு நான் எடுத்து வச்சுருந்த அந்த புதினாவையும் போட்டு நல்லா வந்துட்டு இதை மிக்ஸ் பண்ணிடணும். ஓகே, நம்மளோட மசாலா பொட்டேட்டோ மசாலா ரெடி. எஸ், நம்ம வந்துட்டு இந்த பொட்டேட்டோ மசாலா செஞ்சு முடிச்சாச்சு. இப்போ நான் வந்து செகண்ட் திங் பண்ண போகிறேன். என்னென்னா பானி, தட் இஸ் க்ரீன் சட்னி. பானி செய்ய வந்து தேவையான பொருள் என்னென்னா மல்லித்தலை, புதினா, அதுக்கடுத்து மஞ்சள் தூள், உப்பு, மிளகாய்த்தூள், அதுக்கடுத்து ஜீரகத்தூள், அப்புறம் வந்துட்டு பெப்பர். இதெல்லாம் வந்துட்டு தேவையான பொடிகள். அடுத்து வந்துட்டு இஞ்சி, அப்புறம் ஹாஃப் லெமன் எடுத்திருக்கேன். அதிலேருந்து கொஞ்சம் ஜூஸ் மட்டும் நான் வந்துட்டு பானி செய்ய எடுத்துப்பேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா பானியில் இதுக்குள்ளே வந்துட்டு புதினா, மல்லித்தலை, அதுக்கப்புறம் இஞ்சி, இதை 3ஐயும் போட்டு அரைக்கணும் ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி, கொஞ்சம் அரைச்சதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிட்டு நம்ம வந்து திருப்பி அரைச்சிக்கணும். ஃபுல்லாக அரைச்சாச்சு. அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு இந்த மாதிரி ஒரு வெசல் எடுத்து வடிகட்டிடலாம். இப்போது ஜல்லடை எடுத்து மிக்ஸி ஜாருக்குள்ளே இருந்த அந்த க்ரீன் கலரில் இருந்ததெல்லாம் அந்த வடிகட்டுறதில் போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு எடுக்கலாம். இது வந்துட்டு நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு. அதுக்கடுத்து நம்ம என்ன செய்யணுன்னா, நம்ம எடுத்து வச்சோம்ல அந்த பொடி, அப்புறம் உப்பு, அதெல்லாம் வந்துட்டு இப்போ இதுக்குள்ளே போட்டு நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்புறம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணணுன்னா, லெமன் வந்து அதில் போடணும். நான் வந்துட்டு சீட்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டேன். ஓகே, அவ்வளோதான். நான் லெமனையும் புழிஞ்சாச்சு. அவ்வளோதான், நம்மளோட பானி, அதாவது க்ரீன் சட்னியும் ரெடி ஆயிடுச்சு. சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம வந்துட்டு செகண்ட் திங், அதாவது பானி வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம தேர்ட் திங்குள்ளே போக போகிறோம். என்னென்னா புளி சட்னி. நான் எப்படி பண்ணுறேன்னு வாங்க பார்க்கலாம். இப்போ வந்து புளி சட்னிக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா புளி, அடுத்து வெல்லம், அடுத்து வந்துட்டு உப்பும் மிளகாய் பொடியும். இந்த 4 திங்ஸ் தான் வந்துட்டு புளி சட்னி செய்ய தேவை. புளி சட்னி பண்ணுறதுல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா, நம்ம வந்துட்டு புளியை வந்துட்டு ஒரு 5 to 10 minutes வந்து ஊற வைக்கணும். நல்லா தண்ணி ஊற்றி இதை வந்துட்டு ஒரு 5 to 10 minutes நல்லா ஊறணும். நம்ம வந்துட்டு புளி ஊற வச்சுருந்தோம். அது வந்துட்டு ஒரு 10 minutes ஊறணும். அந்த ஊறுற கேப்பில் வந்துட்டு நம்ம அந்த பானி பூரி செய்ய வந்துட்டு மாவு பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை வந்துட்டு நம்ம சப்பாத்தி கட்டையில் வச்சு ஒரு உருண்டை எடுத்து சப்பாத்தி கட்டையில் வச்சு தேய்ச்சிட்டு அதில் குட்டி குட்டி ரவுண்டாக போட்டுட்டு எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். அவங்க நம்ம வந்துட்டு ஒரு ஸ்டெப்பாக ஃபாலோ பண்ணி வந்து நம்ம பூரி செய்யலாம். நான் வந்து ஃபுல்லாக வச்சுருந்த மாவுலேருந்து ஒரு 5 உருண்டை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். இந்த 5 உருண்டையை வந்துட்டு தனித்தனியாக எடுத்து சப்பாத்தி கல்லில் போட்டு தேய்க்கணும். அடுத்து வந்துட்டு நான் கொஞ்சம் எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா அந்த சப்பாத்தி கல்லை அந்த மாவை தேய்க்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது அந்த எண்ணெயை தேய்ச்சிட்டு நம்ம அந்த செஞ்சு வச்சுருந்தோல அந்த உருண்டை, அதை எடுத்து இந்த சப்பாத்தி கல் மேலே வைக்கணும். வச்சுட்டு நம்ம வந்து சப்பாத்தி தரட்டோல, சப்பாத்தி செய்கிற மாதிரி செஞ்சுக்கணும். நான் வந்துட்டு இப்போ அந்த சப்பாத்தி மாதிரி செஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஏதாவது உங்ககிட்ட ரவுண்டாக ஏதாவது திங்ஸ் இருந்துச்சுன்னா அந்த திங்கை வச்சு குட்டி குட்டியாக வந்துட்டு ஓட்டை போட்டுக்கோங்க. அந்த பானிபூரி கூட அந்த ரவுண்ட் ஷேப்பில் அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் சர்க்கிள் மாதிரி எடுத்து போட்டுக்கோங்க. கொஞ்சம் ஷார்ப்பாக போட்டுக்கோங்க. அதுக்கடுத்து ஷார்ப்பாக போட்டுட்டு அந்த மற்ற மாவெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் தனியாக எடுத்துருங்க. நான் வந்துட்டு 3 செஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். இது மாதிரி நான் வச்சுருந்த அந்த 4 உருண்டையையும் இந்த மாதிரி நான் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணணுன்னா எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துடணும். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நானும் என்னோடய தம்பியும் சேலஞ்ச் பண்ண போகிறோம். சேலஞ்ச் பண்ணுறதுக்கு எனக்கு 10 பானிபூரி, அவனுக்கு 10 பானிபூரி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ வந்துட்டு நான் ஒரு பிளேட்லேயும் 10 வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் வந்துட்டு நான் இதை வந்து எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துருவேன். ஓகே, நான் வந்துட்டு
20 பானிபூரிஸ் வந்து எடுத்து வச்சிட்டேன். இப்போ நம்ம 20 பூரிஸ் செஞ்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம பெண்டிங்கில் வச்சுருந்த புளிச்சட்னி ஒர்க் வந்துட்டு நான் இப்போ போய் பண்ண போகிறேன். எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். நான் கேஸ் ஆன் பண்ணிவிட்டு இதில் வந்துட்டு புளி தண்ணியும் அந்த புளியை எடுத்துட்டு புளியில் இருக்க தண்ணியை மட்டும் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் வெல்லம் போட்டிருக்கேன். வெல்லம் வந்து உருகின பிறகு, அதாவது புளி தண்ணி கூட சேர்ந்ததுக்கப்புறம் நம்ம வந்துட்டு உப்பையும் மிளகாத்தூளையும் ஆட் பண்ணணும். இப்போ வந்து வெல்லம் நல்லா புளி தண்ணி கூட சேர்ந்து கரைஞ்சிருச்சு. இந்த டைமில் வந்துட்டு நம்ம வந்துட்டு உப்பையும் மிளகாத்தூளையும் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. அவ்வளோதான், நம்மளோட புளி சட்னியும் வந்துட்டு அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம சேலஞ்சுக்கு ரெடி ஆகலாம். ஓகே, இப்போ நம்ம சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எனக்கு 10 பானிபூரி வச்சுருக்கேன், அவனுக்கு 10 பானிபூரி வச்சுருக்கேன். ஸோ யார் வின் பண்ணுறாங்கன்னு பார்க்குறோம். தூக்குறோம் தூக்க மாட்டோம். ஓகேவா? சரி, நம்ம வந்துட்டு சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணலாம். 3 மினிட்ஸ் வச்சுருக்கலாம். 3 மினிட்ஸ் வச்சுக்கிறோம். ஸோ செட் பண்ணியாச்சு, ஸ்டார்ட் பண்ணலாம். விடலாம். One minute more. கடைசியில் வாயில் எதுவும் இருக்கக்கூடாது. வாயில் இருந்துச்சுன்னா கவுண்ட் இல்லை. டைம்ஸ் அப். ஓகே, எனக்கு இன்னும் வாயிலே இருக்குது, கீழே 3 இருக்குது என்கிட்ட. நான் வந்துட்டு சாப்பிட்டேன் ஓரளவு. நான் வந்து 3 வச்சுருக்கேன். 1 2 3 இருக்குது. என் வாயில் 1 இருந்துச்சு, இங்கே 2 தான் இருக்குது. 1 என் வாயில் எப்படி 2 இருக்கும். ஸோ எனக்கு கவுண்ட் வச்சா 5 வரும், இவனுக்கு 3 தான் வரும். ஸோ இவன் தான் வின்னர். அதனால் நெக்ஸ்ட் சேலஞ்ச், இன்னும் நிறைய சேலஞ்ச் வீடியோஸ் இருக்குது, அப்போ பார்க்கலாம். கண்டிப்பாக நான் ஒன்று வின் பண்ணுவேன். ஓகே, இதுதான் எண்ட் ஆஃப் த வீடியோ. உங்களுக்கு நான் போட்டிருக்க வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்க. கமெண்ட்ஸ் எல்லாம் உங்கள் ஃபீட்பேக்ஸ் எல்லாம் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதுக்கடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுக்குங்க, அதுக்கடுத்து ஆல்ன்ற ஆப்ஷனே அமுக்குங்க. Bye bye. We'll meet you soon.